வெல்கம் டு எஸ்டி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காஃபலி எக்ஸாம் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து மேக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து 2 மார்க் 5 மார்க் ரெண்டுக்குமே போட்டாச்சு. ஸோ அண்ட் வந்து தமிழுக்கு வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சயின்ஸ்ல உள்ள ஹாஃபலி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் தான். இது நாட் ஒன்லி ஹாஃபலி, உங்க பப்ளிக்கே இது மட்டுமே போதும். இதை மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து சென்டம் அடிக்க முடியும். அதுக்கு வந்து நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். சரி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்குள்ள வீடியோ என்னதுன்னா 10th சயின்ஸ் ஹாஃபலி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். இது வந்து இந்த பக்கம் உள்ளது ஃபுல்லாகவே பாடம்னு வரும். இந்த பக்கம் 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு. இந்த பாடத்தில் நீங்கள் புக் எடுத்துக்கோங்க. புக்கில் வந்து எக்ஸசைஸில் 6th பாருங்க. 6th வந்து 1வது கொஸ்டின், 2வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், 6வது கொஸ்டின், 7வது கொஸ்டின், 8வது கொஸ்டின், 10வது கொஸ்டின். இதை மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து 2 மார்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? அதே இது 4 மார்க்ல வந்து 6th 4th, 8th 1 2 3 5 6 7, 7 மார்க்ல வந்து 8th 4. இத மாதிரி 1வது 7, 2வது 7, 3வது 7, 4வது 7ன்னு மொத்தம் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்க இதை மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால வந்து கண்டிப்பா சென்டம் வந்து அடிக்க முடியும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா உங்களுக்கு இது இப்படி போட்டிருப்பேன். 8வது பாடத்தை ப்ராப்ளம் போட்டிருப்பேன் 2 மார்க் வந்து. ஸோ அந்த 2 மார்க் ப்ராப்ளத்தை வந்து நான் வந்து பின்னாடி கொடுக்குறேன். முதல் வந்து இந்த ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. உனக்கு நடுவில் கோடு இருக்கும். இந்த கோடு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த பாடத்துல இருந்து 7 மார்க் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரிஞ்சா? இதே மாதிரி 11 பாடத்துக்கு இந்த பக்கம் போட்டிருப்பேன். அந்த பக்கம் பாருங்களேன், 12வது பாடம் போட்டிருப்பேன். இது வந்து 2 மார்க்கு, இது 4 மார்க்கு, இது வந்து 7 மார்க்கு. ஓகேவா? 2 மார்க்ல பாருங்க, ரெண்டு வகையான 2 மார்க் இருக்கு. 6th 1 4, 5th 1 4, 6th 1 3 4 5 6 7. ஓகேவா? 4 மார்க்ல 7th 1, 7 மார்க்ல 7th 3. இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களால கன்ஃபார்மா எல்லா 7 மார்க் எல்லா 4 மார்க் அடிக்க முடியும். இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 4 மார்க் 7 மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத விட 2 மார்க் வந்து நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா சயின்ஸ்ல வந்து டைரக்டா வந்து 7 மார்க் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எப்படி கேட்கறாங்கன்னா ஒரு 4 மார்க் வந்து 2 மார்க் கேட்காங்க, இல்ல 7 மார்க் வந்து 3 மார்க் கேட்காங்க. அப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எது? முதல்ல வந்து 2 மார்க்கை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க 2 மார்க்கை முடிச்சிட்டாலே 50% சயின்ஸ் சிலபஸை முடிச்ச மாதிரி. நீங்க 2 மார்க்கை முடிச்சாலே எப்படி 50% சயின்ஸ் சிலபஸை முடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து கணக்கு. ஸோ அதனால முதல்ல 2 மார்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 7 மார்க் போயிருங்க. அதுக்கப்புறம் 4 மார்க் வாங்க. 7 மார்க்ல பாருங்களேன், மொத்தத்தில் எவ்வளோ இருக்கு? 3 3 2 5 5 3 8 10 12 14 16 20 23 25 28 30 32 34 34 7 மார்க்கை பார்த்தாலே போதும், உங்களால வந்து பப்ளிக் எக்ஸாம்ல வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? முதல்ல நம்மளுக்கு வந்து 2 மார்க்கு, அடுத்து 7 மார்க்கு, அதுக்கப்புறம் தான் 4 மார்க்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா 21 22 23. நம்ம ஆல்ரெடி 20 கொஸ்டினுக்கு வந்து 20 பாடத்துக்கு வந்து நம்ம வந்து 2 மார்க் கொஸ்டின், 4 மார்க் கொஸ்டின், 7 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 21 22 23 இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். 21வது சாப்டர் வந்து 1 2 3 4 5 6 ரோமன் லெட்டர் 7th, 4 மார்க்ல வந்து ரோமன் லெட்டர் 8th 1 2 3 4 5, 7 மார்க்ல வந்து ரோமன் லெட்டர் 9ல வந்து ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? இந்த மாதிரி 21 22 23 இந்த 3 பாடத்துக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம தியரிட்டிக்கலா 1ஆம் பாடத்துல இருந்து 23ஆம் பாடம் வரைக்கும் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் இந்த 3 ரேஞ்சுக்குமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்கு அப்படின்னா எனக்கு வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்களுக்காக தான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? நீங்க இந்த செட் ஆஃப் ப்ராப்ளம் மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால வந்து கண்டிப்பா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நான் நம்புறேன். ஓகேவா? இப்போ ப்ராப்ளத்துல யூனிட் 2 பாருங்க. யூனிட் 2ல வந்து ரோமன் லெட்டர் 8th 1ஆம் கொஸ்டின் 2ஆம் கொஸ்டின் பாருங்க. யூனிட் 4ல ரோமன் லெட்டர் 9 ரோமன் லெட்டர் 10. ரோமன் லெட்டர் 9ல 1 2 3, ரோமன் லெட்டர் 10ல 1 2. ஓகேவா? யூனிட் 7ல ரோமன் லெட்டர் 8th 1 2 3 4, ரோமன் லெட்டர் 9ல 2 3. யூனிட் 8ல ரோமன் லெட்டர் 8ல 1 2 3, யூனிட் 9ல ரோமன் லெட்டர் 8ல 2, யூனிட் 10ல ரோமன் லெட்டர் 7th 1 2. இந்த யூனிட் 10 வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பிஹெச் சம் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பாடம். ஓகேவா? இந்த பாடத்துல தான் 98% 99% இந்த பாடத்துல தான் சம் கேட்பாங்க. சப்போஸ் கொஸ்டின் வந்து டஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா மற்ற பாடத்துல இருந்து கேட்பாங்க. அடுத்து யூனிட் 11
7th 1 2 இவ்வளவுதாங்க நம்மளுக்கு சயின்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? நம்ம இந்த கொஸ்டின் வந்து நீங்க வந்து ஹாஃப் இயர்லிக்கு மட்டும் நினைக்காம பப்ளிக் நினைச்சு படிங்க. ஹாஃப் இயர்லிக்கு படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. ஒரு 2 பாடம் படிச்சீங்க அப்படின்னா நான் கொடுத்த கொஸ்டின் எல்லாமே அந்த 2 பாடம் தான் இருக்கணும். ஸோ இப்படி படிச்சீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் வர வர 2 பாடமா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வந்து சயின்ஸ்ல வந்து 90க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஷூரிட்டி கொடுக்குறேன். இப்போ 7 மார்க் வந்து டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து நீங்க வந்து நிறைய இது பண்ணுங்க, டெக்கரேட் பண்ணுங்க. லைக் அப்படின்னா ஹெட்டிங் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எழுதுங்க, பிளாக் கலர் பெயிண்ட் எழுது புல்லட் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. அப்படி எழுதினா உங்களுக்கு வந்து 7 மார்க் வந்து ஈஸியா கிடைக்கும். ஸோ இவ்வளவுதாங்க இந்த சயின்ஸ்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன பாடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.